السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆன் இறங்கிய இந்த ரமதான் மாதத்துல குர்ஆனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நமது சகோதரர்களுடைய அளவு கடந்த ஆர்வத்தின் காரணமாகவும், இந்த ரமதான் மாதம் குர்ஆனுடைய மாதம், அடிக்கடி குர்ஆனை ஓத வேண்டும் என்ற அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டதனாலும் நமது சகோதரர்கள் சிலர் குர்ஆனுடைய 30வது ஜுசுவிலே சின்ன அத்தியாயங்களை படித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமர்வு வாரத்தில் 3 தினங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கடந்த வகுப்புகள்ல சூரா அல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தை படித்தோம். அதே போல வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா என்கிற சூரத்துல் ஹுமஸாவை படித்தோம். சூரா அல் ஃபாத்திஹாவை 2 தொடர்களாக நாம் படித்திருக்கிறோம். அதே போல கடைசியாக சூரா அல் ஃபீல், அதாவது யானை படைகள் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த சூறாவை நாம் படித்தோம். இன்று சூரா அல் மாஊன் என்று வரக்கூடிய ஒரு சிறிய அத்தியாயத்தை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அல் மாஊன் என்றால் அற்ப பொருள்கள் என்று அர்த்தமாகும். முதலாவது நாம் வழமை போல ஒரு சூறாவை நாம் எப்படி ஓதுவது என்று ஓதிவிட்டு அதன் பிறகு அதனுடைய அர்த்தங்களை நாம் சுருக்கமாக பார்த்துவிட்டு அதன் பிறகு அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிற தகவல்கள் என்ன என்று பார்க்கணும். குர்ஆனை பொறுத்தவரையும் அதை நாம் ஓதுவது என்பது ஒரு இபாதத். குறிப்பாக நாம் குர்ஆனை ஓதும் போது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் வழங்கப்படுகிறது. அதிலும் ரமதான் மாதத்துல நாம் செய்கிற அமல்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் வழங்கப்படுகிறது. உதாரணமாக ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன், அப்ப ஒவ்வொன்றுக்கும் 30 நன்மைகள் கிடைக்கும். அப்ப குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுகிற போது வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய பரக்கத்துகளை நமக்கு கொண்டு வருகிறது, நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது. இரண்டாவது, குர்ஆனுடைய வசனங்களை நாம் ததப்புர் ஆய்வு செய்து பார்ப்பது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் ததப்புர் ஆய்வு செய்ய வேண்டாமா, ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா, திரும்பி திரும்பி ஓத வேண்டாமா, அதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களோட உள்ளங்கள்ல பூட்டுகள் போடப்பட்டுக்குதாண்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப ஓதுவது, சிந்திப்பது. மூன்றாவது, அந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு எதை ஏவுகிறது, அந்த குர்ஆன் வசனங்கள் நமது வாழ்க்கையில் எதை நமக்கு எடுத்து நடக்குமாறு சொல்கிறது, அல்லது அந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு தருகிற படிப்பினைகள் என்ன, அல்லது அந்த குர்ஆன் வசனங்கள் நமது செயல்களில் எவைகளை புகழ்ந்துரைக்கிறது, அல்லது அந்த குர்ஆன் வசனங்கள் நமது செயல்களில் எவைகளை இகழுகிறது, கேவலமாக சொல்கிறது, எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது. இதை நாம் பார்க்க வேண்டும், நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா நம்ம நேரான பாதையில போறதுக்கான ஒரு பூரண வழிகாட்டியாகத்தான் குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே சூரா அல் மாஊன், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அரஅய்த அல்லதீ யுகذிபு பித்தீன், فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون
الذين هم يراءون ويمنعون الماعون. அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா மறுமை நாளை பொய்யாக்க கூடியவனை. அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன். நபியே, மறுமை நாளை, கியாமத்து நாளை, கூலி வழங்கக்கூடிய அந்த நாளை பொய்ப்பிக்க கூடியவனை நீங்கள் பார்க்கவில்லையா? فذلك الذي يدع اليتيم. அத்தகையவன் தான் அனாதைகளை விரட்டுகிறான். ولا يحض على طعام المسكين. அவன் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதில்லை. فويل للمصلين. எனவே தொழுகையாளிகளுக்கு கேடுதான். الذين هم عن صلاتهم ساهون. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், தங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் அவர்கள் பராமுகமாக இருக்கிறார்கள். அல்லதீன ஹும் யுராஊன். அத்தகையவர்கள் மற்றவர்களுக்கு அதை காண்பிக்கிறார்கள். வயம்னஊனல் மாஊன். அற்பமான பொருள்களை பிறருக்கு கொடுப்பதை விட்டும் அவர்கள் தடுக்கிறார்கள் அல்லது தவிர்ந்து கொள்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது நாம் குர்ஆனுடைய விரிவான விளக்கங்களுக்கு போறதுக்கு முதல்ல நேரடியாக இந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு சொல்கிற செய்தி என்னன்றத நாம மேலோட்டமாக குர்ஆனை படிக்கும் போது நமக்கு விளங்கும். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அதுல முதலாவது அல்லாஹ் சொல்றான், அரஐத்தல்லதி. நபியே, நீங்கள் பார்க்கலையா என்று கேட்கிறான். யார பார்க்கலையா? அல்லதி யுகذிபு பித்தீன். அவன் யார் என்று சொன்னா, மார்க்கத்தை பொய்யாக்குகிறான். அதாவது யௌமுல் ஹிசாபை, யௌமுல் ஜஸாவை, கூலி வழங்குகிற அந்த நாள். நாம ஏற்கனவே சூரா அல் ஃபாத்திஹால இய்யாக மாலிகி யௌமித்தீன் நாம படிச்சோம். மாலிகி யௌமித்தீன் என்ன? யௌமுல் ஜஸா, கூலி வழங்குகிற அந்த நாள், அதாவது கியாமத்து நாள். கியாமத்து நாளை அங்கே எழுப்பப்படுவது, அங்கே விசாரிக்கப்படுவது, அங்கே கூலி வழங்கப்படுவது, இது எல்லாம் மறக்கிறான். நாங்க மறுமையில எழுப்பப்படுறதே மறக்கிறான். அப்படின்னா அதுல எல்லாம் வரும். கூலி வழங்கப்படுவது வரும், விசாரிக்கப்படுவது வரும். மனிதர்கள் அந்த நாள்ல கூட்டம் கூட்டமாக எழுப்பப்படுவாங்க, நிழல் இல்லாம சிலர் நிப்பாங்க, எல்லாத்தையும் மறக்கிறான். அதான் எது? அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன். இந்த வசனம் நபியை பார்த்து தான் அல்லாஹு தஆலா கேட்கிறான். நீங்க பார்க்கலையா? அப்படின்னா நபி மட்டும் சிந்திக்கணுமா என்றால், இது நிறைய இலக்கண ரீதியான உள்ள நுழைஞ்சி விளக்கப்படுத்துற விஷயங்கள் இருந்தாலும், நாம் இத பொதுமக்கள் என்ற வகையில நாம் அந்த பகுதிக்குள்ள நுழையல. இது உலமாக்களுக்கு நடத்தப்படுவதாக இருந்தால் இதுல இன்னும் மேலதிகமான இலக்கண ரீதியான தகவல்கள் இருக்கிறது. ஆனாலும் சாதாரண மக்கள் அந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது என்பதற்காக அவைகளை நான் தவிர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது அல்லாஹு தஆலா சொல்றான், நபியே நீங்க பார்க்கலையான்றான். அப்ப நபியவா சிந்திக்க சொல்றான். சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்லுவான், அது நபிக்கு மட்டும்தான். சில விஷயங்கள் அது நபிக்கு சொல்லப்பட்டாலும் கூட அது பொதுமக்களுக்கான பொதுவான ஒரு சட்டம். அந்த விஷயத்தை யாரெல்லாம் சம்பந்தப்படுறாங்களோ, யாரையெல்லாம் அந்த விஷயம் சாருமோ, யாருக்கெல்லாம் அந்த விஷயம் பொருந்துமோ, அத்தனை பேருக்கும் அது எடுக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சில விஷயங்களை சொல்றான். உதாரணமாக, இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ்ன்றான். நபியே, யார் உங்களிடத்துல உடன்படிக்கை பைஅத் ஒப்பந்தம் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்துல செய்து விட்டார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். அல்லாஹ்வுடைய கரம் அவர்களுடைய கரங்களுக்கு மேலால் இருக்கிறது என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இது யாருக்கு? இது நபிக்கு. நபியோட செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தம் அல்லாஹ்வுக்கு செய்யப்பட்டது போன்ற ஒன்று. அப்ப இது நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ். நபியே, அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடிய மக்களாக இருந்தால் ஃபத்தபிஊன், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றான். இதுல அர்த்தம் என்ன? இப்ப நான் இந்த வசனத்தை சொல்றேன், நீங்க அல்லாஹ் விரும்புறீங்களா, என்ன பின்பற்றுங்க, என்ன எடுக்கலுமா? இயலாது. அது நபியை பார்த்து மீளும்.
அப்ப சில விஷயங்கள் நபியை பார்த்து சொல்லப்பட்டால் அது நபிக்கு மட்டும் உரியதாக இருக்கும். அல்லாஹு தாலா இரவிலே நின்று வணங்குறது அல்லாஹு தாலா என்னது நபிக்கு அது வாஜிபாக ஆக்கியிருக்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள்ல குறிப்பாக 4ஐ விட தாண்டி திருமணம் செய்யறது ரசூலுல்லாவுக்கு மட்டும் உரியது. அந்த மாதிரி விஷயங்கள் நபிக்கு மட்டும் உரியதாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தாலா நபியை பார்த்து இதை சொன்னாலும் இந்த செயல் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் குறிக்கும். யாரெல்லாம் மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறார்களோ, இது யாருடைய விஷயத்துல இறங்கியது என்ற கருத்து முரண்பாடு இருக்கிறது. நான் விளக்கத்துக்குள்ள நுழையும் போது அதை சொல்றேன். அதாவது அதாவது மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவனை, தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நாளை பொய் என்று சொல்லக்கூடியவனை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அடுத்தது சொல்றான், அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான், அனாதைகளை விரட்டுறான். அடுத்தது வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு அவன் தூண்டுகிறான் இல்லை. இந்த 3 பண்புகள். முதலாவது என்னது? அதாவது மறுமை நாளை, யௌமுல் ஹிசாபை அல்லது யௌமுல் ஜஸாவை, கூலி கொடுக்கிற நாளை பொய்ப்பித்தல் முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன? அனாதைகளை விரட்டுதல். மூன்றாவது விஷயம் என்ன? அவன் ஏழைகளுக்கு உணவு அளிக்கல, அதையும் அல்லாஹ் வேற சொல்றான், வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு அவன் தூண்டுகிறானும் இல்லை. 3. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுறவனுக்கு எப்படி கேடு வரும்? அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட தொழுகையாளி? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்றால் தங்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். காஃபிலூன், உள்ளச்சம் இல்லாத தொழுகை, உயிரோட்டம் இல்லாத பராமுகமான தொழுகையை அவர்கள் தொழுகிறார்கள். சும்மா உள்ள தொழுகையாளிகள். ஒரு தண்டை போய் என்னதுக்குப்பா தொழுகிறா இல்லைன்னு கேட்டா அல்லாஹ் தொழுகையாளிக்கு கேடுன்னு சொல்றான், அதனால தொழிலன்னு சொல்லணுமா? ஏலாது. எப்படிப்பட்ட தொழுகையாளி? அந்த தொழுகையில் பராமுகமாக இருக்கிறான். பராமுகமாக தொழுகிறவனுக்கே கேடுண்டா, தொழாம இருந்தா அது எவ்வளவு பெரிய கேடுன்னு நாங்க விளங்கிக் கொள்ளலாம். மஃபூம் முகாலஃபான்னு இதுக்கு சொல்லுவாங்க. அல்லதீனஹும் யுராஊன், அந்த அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா மக்களுக்கு காட்டுகிறார்கள், நாங்க தொழுகையாளி என்று காட்டுகிறார்கள். அடுத்தது என்ன? வயம்னஊனல் மாஊன், அற்பமானவைகளை விட்டும் மனிதர்களுக்கு அதை கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்கள். சாதாரண அற்பமானது, ஒரு சின்ன ஒரு உங்களோட வாலியை கொஞ்சம் தாங்களேன், உங்களோட ஒரு சார்ஜரை கொஞ்சம் தாங்களேன், இல்லாட்டி அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சாதாரணமான விஷயம் அதை கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்ற அற்பமான இல்லை, அது எனக்கு தேவை, கொடுக்க கூடாது, அதான் நோக்கம். அவன்கிட்ட சும்மா தான் இருக்கும், கேட்டா அவனுக்கு ஒரு தேவை. சும்மா இந்த கம்ப கொஞ்சம் தாங்களேன், கொஞ்சம் இந்த இல்ல இல்ல அது எனக்கு தேவை, இந்த முன்னால அது அந்த மாதிரி அதுக்காக போய் போறதுல எல்லாம் எல்லாத்தையும் கேட்கணும்ன்றதல்ல. அதாவது யாராவது கேட்டா அதை தடுக்க கூடாது. இந்த வசனங்களை நீங்க பார்க்கும் போது முக்கியமாக சில விஷயங்களை நாம தெரிஞ்சு கொள்ளும். இது கிட்டத்தட்ட 7 வசனங்கள் அடங்கிய ஒரு சூறா. ஒத்தேதுன 7 வசனங்கள் இருக்கிறது. இந்த 7 வசனத்துல முதலாவது இது எங்க இறங்கியது என்பதுல சரியான ஒரு ஆதாரம் இல்லை. அதாவது இது மக்காவில் இறங்கியதா அல்லது மதீனாவில் இறங்கியதா என்பது சம்பந்தமாக கருத்து முரண்பாடு. என சில அல் குர்ஆனிய வசனங்கள் எங்க இறங்கினது என்று தெளிவா இருக்கும். சில அல் குர்ஆனிய வசனங்கள் மக்காவில் இறங்கியிருந்தா அது மக்காவில் இறங்கினது என்பதற்கான ஆதாரம் இருக்கும், அல்லது மதீனாவில் இறங்கியதற்கான ஆதாரம் இருக்கும். நேரடியாக இல்லை என்றாலும் தஃசீருடைய உலமாக்கள் இந்த அல் குர்ஆனிய வசனங்களுடைய அந்த தகவல்களை பொறுத்து மக்காவில் இறங்கின அந்த வசனங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் தெரியும், மதீனாவில் இறங்கிய வசனங்கள் எப்படி பேசும் தெரியும். சிலர் சொல்றாங்க இந்த ஆரம்பத்தில் உள்ள 3 வசனங்களும் மக்காவில் இறங்கியது என்றும் ஏனைய அந்த 4 வசனங்கள் மதீனாவில் இறங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த முனாஃபிக்குகள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் மக்காவுல இறங்கல, அது மதீனாவுல தான் இறங்கிருச்சு. அதனால இந்த 3வது வசனத்துக்கு புறவு வரக்கூடிய ஃபவைலுல் லில் முஸல்லீன் வருது, அதிலிருந்து வரக்கூடிய வசனங்கள் மதீனாவில் இறங்கியது என்று சொல்கிறார்கள். வல்லாஹு அலம். இந்த சூரா
அல்ஹாக்குமுத் தகாசுர் என்று வரக்கூடிய சூராவுக்கு பிறகு இறங்கின ஒரு சூரா என்பதையும் நாங்க முதலாவது தெரிந்து கொள்ளும். சரி, இது கருத்து முரண்பாடு, மக்காவா மதீனாவா? சில தப்சீர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தர்ஜுமாலையும் எழுதிப்பாங்க, இது மக்கி சூரா மதனி சூரான்னு எழுதிப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மக்கி சூரா மதனி சூரான்றதை தெரிஞ்சு கொள்றதுல என்ன நமக்கு என்ன அதுல மேலதிக தகவல் என்று சொன்னால், மக்காவுல இறங்கின வசனங்கள் எல்லாமே ஈமானை வலுப்படுத்தக்கூடிய, காபிர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய, அதாவது மறுமை நாளை பற்றி அந்த நம்பிக்கையை சொல்லக்கூடிய, இது போன்ற தகவல்கள், எச்சரிக்கை விடுக்கக்கூடிய, நரகத்தை பற்றி கடுமையாக, இது மாதிரியான வசனங்கள் தான் மக்காவுல இறங்கி இருக்கிறது. மதீனாவுல இறங்கிய வசனங்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அஹ்காமுகள் சம்பந்தமாக, யுத்தங்கள் சம்பந்தமாக, நயவஞ்சகர்கள் சம்பந்தமாக, இது மாதிரியான நிறைய வசனங்கள் மதீனாவில் இறங்கி இருக்கு. அதிலே நமக்கு ஒரு தகவலின் உறுதித்தன்மைக்காகத்தான் நாம் அதை இன்ஷா அல்லாஹ் விரிவா விளங்கிக் கொள்வோம். தகவலுடைய வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த மக்கி மதனி என்பதை என்ன செய்வாங்க, பிரிச்சு வழங்குவாங்க. இதுல இப்னு ஜரீர் தபரி சொல்றாங்க, இந்த சூரா அபூ சுஃபியானுடைய விஷயத்துலதான் இறங்கிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கருத்துகள். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தப்சீர்ல சொல்றாங்க, அபூ சுஃபியான் என்ன செய்வாராம், அவர் ஒவ்வொரு வாரத்திலையும் 2 ஒட்டகங்களை அறுப்பாராம். அறுத்தா அந்த இடத்துக்கு ஐத்தாம்டா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எத்தீம்கள் யார சொல்றதுன்னு சொன்னா, தந்தையை இழந்த பருவ வயதை அடையாதவர்களுக்கு சொல்லப்படும் ஐத்தாம். எத்தீம்டா அனாதை, ஐத்தாம்டா அனாதைகள். அவங்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய சொல்றான். நான் உங்களுக்கு விரிவான செய்திகள் அதை சொல்றேன். அப்ப அந்த பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இந்த அல் குர்ஆனிய வசனம் உட்பட நீங்க பார்க்கலாம், இஸ்லாம் இந்த மனிதாபிமானத்தை, இரக்கத்தை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் மேல பாசம் காட்டுவதை பேசிக்காக கொண்ட ஒரு மார்க்கம்ன்றது நீங்க குர்ஆனை படிக்கும் போது நீங்க சொல்லலாம், தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக மனிதாபிமானத்தை இந்த இஸ்லாம் வலியுறுத்துகிறது, குர்ஆன் வலியுறுத்துகிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், யார் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் ரஹ்மான் இரக்கம் காட்டலாம். இந்த வசனங்களை பாருங்க, அர்ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு தான் இரக்கம் காட்டக்கூடிய தன்மையுள்ள அல்லாஹ் இரக்கம் காட்டும். எல்லாமே ரஹ்மான் தான். எனவே இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் அல்லது உள்ளவைகள், மனிதன் மட்டுமல்ல, மனித இனங்கள் அல்லாத மிருகங்களையும் மண் என்ற அந்த வார்த்தையில உள்ளவர்கள் என்றும் எடுக்கும், உள்ளவைகள் மனிதன் அல்லாத மிருகங்களையும் எடுக்கும். எனவே பூமியில் உள்ளவர்கள் உள்ளவைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். எனவே இந்த சூரா மனிதாபிமானத்தையும் இரக்கத்தையும், இரக்கம் இல்லாதவன் எவ்வளவு மோசமானவன் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு சூரா. எனவே அபூ சுஃபியான் என்ன செய்வாரா, ஆரம்பத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முதல்ல அவரு ஒட்டகங்கள் 2 அறுப்பாராம். அந்த நேரத்துல இந்த ஐத்தாம்கள் அனாதைகள் போனா என்ன செய்வாராம், கடுமையாக ஏசி அடிச்சு விரட்டி விட்டுவாராம். அவர் விஷயத்துலதான் இது இறங்கியது என்று இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர்ல கொண்டாந்தார். அதே மாதிரி இந்த அல் ஆசிபுன் வாயில் அஸ்-ஸஹ்மி அவருடைய விஷயத்துல இறங்கினதாகவும் ஒரு கூற்று இருக்கிறது. அதே மாதிரி நாசிர் சாதி சொல்றாங்க, இந்த வலீத் இப்னு முகீராட விஷயத்துல இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னும் ஒரு கூற்று இருக்கிறது, இது அபூ ஜஹலுடைய விஷயத்துல இறங்கினது அப்படின்னு சொல்லி. இன்னும் சில பேர் சொல்றாங்க இது அபூ லஹபுடைய விஷயத்துல இறங்கினது. இந்த மாதிரி பல விஷயங்கள். சுருக்கம் என்னண்டா, இந்த தன்மை மக்காவுல யார்கிட்ட எல்லாம் இருந்ததோ எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க, இது தனவுன்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயம்தான், பலதர யாரை சொன்னாலும் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம இருந்தான். இந்த வசனம் பொதுவாக இந்த தன்மைகள் யாரிடமெல்லாம் இருக்குமோ அவர்கள் விஷயத்துல நம்ம பொதுவா எடுத்துக்கொள்ளணும். இது அபூ சுஃபியானா, அபூ லஹபா, இல்லடா அபூ ஜஹலா, இந்த ஆய்வுக்குள்ள நம்ம இறங்கவே தேவையில்லை என்ற அல்லாஹ் இதுல மெசேஜை தெளிவா சொல்லிட்டான். இது முதலாவது விஷயம். இந்த சூராவுக்கு சூரா அல் மாஊன் என்று சொன்னாலும் பொதுவா நம்மட ஆட்க பேரே தெரியல, அல்ஹம்து சூராவை கொஞ்சம் ஓதுங்க பாம்பாங்க, அரைத்தல்லதியை கொஞ்சம் ஓதி காட்டுங்கம்பாங்க. அப்ப அரைத்தல்லதியை ஓதி காட்டுங்கண்டா அது பேர் அரைத்தல்லதியா? இந்த அடிப்படையில சில பேர் இதுக்கு சூரத்து தீன்னு சொல்லிக்கிறாங்க, சூரத்துல் யதீம்னு சொல்லிக்கிறாங்க, அதே மாதிரி அரஐத்தன்னு சொல்லிக்கிறாங்க, அரஐத்தல்லதின்னு சொல்லிக்கிறாங்க, சூரத்து தக்தீப்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாமே ஒரு சூராவினுடைய
சிறப்பையும் காட்டும். அது அந்த சூரா பொதிந்திருக்கிற அர்த்தத்தை வச்சு அந்த மானாவில சில பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எனவே இந்த சூராவுடைய பேர் என்ன? அல் மாஊன், அற்ப பொருள் என்று அர்த்தம். சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சம்பந்தமாக நாங்க ஆரம்ப அத்தியாயத்தை படிக்கும் போதே நாம விரிவாக படிச்சிட்டோம். அளவற்ற அருளாளன். பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அவன் யாரு? அர் ரஹ்மான். அவனுடைய பண்பே இரக்கம் தான். இரக்கத்தால் அளவு கடந்த இரக்கமுடையவன். அர் ரஹீம், அவன் அடியார்கள் மீது அளவு கடந்து இரக்கம் காட்டுகிறவன். குறிப்பாக மூமின்களுக்கு இரக்கம் காட்டுகிறவன், உலகத்திலும் அருமையிலும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அரஐத்தல்லதி யுகல்லிபு பித்தீன். இந்த தீன், தீன் என்றால் அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல கூலி வழங்கப்படுகிற அந்த மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவனை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அவன் யாரு? இது அல்லாஹு தஆலா நான் ஏற்கனவே சொன்னது போல, அல்லாஹ் இதை நபியை பார்த்து சொன்னாலும் இதனுடைய சட்டம் என்ன? அல் உமூம், பொதுவானது. எல்லாரும் யாரெல்லாம் இந்த வேலை செய்யறானோ, யாரெல்லாம் இந்த மறுமை நாளை, கூலி வழங்கக்கூடிய அந்த நாளை, எழுப்பப்படுகிற நாளை பொய்ப்பிக்கிறானோ அத்தனை பேரையும் அது உள்ளடக்கும். அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன காரணத்துக்கு சொல்றான்னு சொன்னா, அல்லாஹு தஆலா திருமறையில சூரா அஸ்-சாஃபாத்ல 37வது அத்தியாயத்துல 16, 17 ஆகிய வசனங்கள்ல சொல்றான், அஇதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன். நாங்கள் மௌத்தாகி எலும்புகளாகவும் மண்ணாகவும் மாறிய பிறகு அஇன்னா லமபூஸூன், நாங்க மீண்டுமா எழுப்பப்படுவோம். அவ ஆபாவுல் அவ்வலும், நாங்க மட்டுமில்ல எங்கட பெற்றோர்கள் மூதாதையர்களும் எழுப்பப்படுவார்களா அப்படின்னு மக்கத்து காவிர்கள் கேட்டாங்க. எப்படி என்னப்பா ஆச்சு, மூத்தா போய் மண்ணாகி எலும்பெல்லாம் மண்ணாயிக்க வரும், மறுபடியும் எழுப்பப்படுவோமா? அல்லாஹ் கேட்கிறான். ஆரம்பத்துல படைக்கிறது தான் எனக்கு கஷ்டம். ஒண்ணுமே இல்லாம இருந்த உங்களை இப்ப நீங்க படைக்கப்பட்டு எலும்பாவது இருக்குது, அது மண்ணா கிடக்குதுடா. ஒன்றுமில்லாமல் இருந்த போது உங்களை படைக்கிறது கஷ்டமா அல்லது மீண்டும் எழுப்புறது கஷ்டமா என்று அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பல இடங்கள்ல மறுக்கிறான். எனவே அவங்க இந்த எழுப்பப்படுவதை மறுத்த ஒரு கூட்டம். அல்லாஹ் அதனாலதான் அவங்கள பத்தி சொல்றான். மன் யுஹீல் இலாம வஹிய ரமீம், மக்கி போன எலும்புகளாக மாறியதற்கு பிறகு அதையும் உயிரூட்டக்கூடியவன் யார் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா யாசீன் 78 வசனங்கள்ல சொல்றான். அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம்னால், மறுமை நாளை எவன் நம்புகிறானோ அவனுக்கிட்டத்தான் நீங்க நல்ல விஷயங்களை பார்க்க. ஒருவன் மறுமையை பத்தி எங்கப்பா அது உண்மையோ பொய்யோ தெரியல, அதை பத்தி அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லாட்டி, நாளைய மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கை இல்லாத போது அவனிடத்தில் நீங்க நல்ல பண்புகளை பார்க்க முடியாது. அவன் எல்லாத்தையும் செய்வான். ஏன்? அவனுக்கு தான் நம்பிக்கை இல்லையா? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் எழுப்புவான், விசாரிப்பான், எங்கட உடல்களை பேச வைப்பான். நாளை மறுமையில நாங்க நல்லவர்களாக இருந்தால் எங்கட வலது கையில எங்கட பட்டோலை வழங்கப்படும், கெட்டவர்களாக இருந்தால் எங்களுடைய இடது கையில வழங்கப்படும். இது மாதிரியான விஷயங்களை நம்பினாத்தான் நாளைய மறுமையில அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். நாங்க அல்லாஹ்வுக்கு கூலி வழங்கக்கூடிய அந்த நாள் இருக்குது, அந்த நாள்ல நமது நன்மைகள் நெருக்கப்படும், நமது நன்மைகள் கூடி, அந்த நம்பிக்கை இருந்தா தான் அதுக்கு பிறகு அவட்ட நல்ல விஷயம் வரும். அப்ப அல்லாஹ் தஆலா பேசிக்கா சொல்லிடுறான், இவனுக்கு மர்ம நம்பிக்கை இல்லை. அப்ப எப்படி ஏழைக்கு நன்மை செய்வான்? எப்படி அனாதையை பத்தி அவன் கணக்கு இல்லாம இருப்பான்? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். அவன் யார் என்று சொன்னால், அவன் அனாதைகளை விரட்டுகிறான். அவன் யதீம்களை விரட்டுறான். பொதுவாக நீங்க குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்க்கலாம், இந்த அனாதைகள் விஷயத்தை அல்லாஹ் நிறைய சொல்றான். அனாதைகளை பொறுத்தவரையும் தந்தையை இழந்து தாயோடு வாழுகிற சின்ன குழந்தைகளுக்கு சொல்லப்படும். அதாவது அவங்க பருவ வயது அடைகிற வரையும். பருவ வயது சொன்னா எப்பன்னு சொன்னா, அவங்க தங்களுக்குரிய தேவைகளை தெரிவு செய்யக்கூடிய அந்த காலம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்ட நேரத்துல இந்த யத்தீம்கள் அவங்களோட அந்த அந்த புலூகை, அந்த அந்த ஐத்தாமுடைய அந்த நிலையை அவங்க எப்ப அவங்க அடைவாங்க, அதை தாண்டுவாங்க. யத்தீம் இல்லைன்ற நிலைமை ஒண்ணு வருமே. அப்ப அதுக்கு சொல்றாங்க, சில நேரம் அவங்களுக்கு தாடி மீசையெல்லாம் வளர்ந்தாலும் சில நேரம் வர மாட்டாங்க. காரணம் அவங்களோட விஷயத்தை அவங்க சாய்ஸ் பண்றது, அவங்களோட பொருளாதாரத்தை அவங்க பராமரிக்கிறது. அதாவது சொல்றது என்னன்னு கேட்டா, அது மெச்சூர்டான ஒரு காலம். அவங்களோட பொருளாதாரத்தை நாங்க அவங்ககிட்ட கொடுத்தா அதை பராமரிக்க முடியும். அவங்களோட தேவை அவங்களுக்கு தெரியும், அவங்களோட பிரச்சனை அவங்க பார்ப்பாங்கன்ற அந்த காலம் வரைக்கும் அவங்க யத்தீம் தான் சொல்லப்படுவாங்க. அப்ப யத்தீம்களை பொறுத்தவரையும் உள ரீதியாக
அவங்களுக்கு என்னத்தை தான் நீங்க கொடுத்தாலும் அவங்களோட பாதிப்பை நீங்கள் ஈடு செய்ய முடியாது. ஐத்தாம்களுக்கு அல்லாஹு தாலா முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். சாதாரண மனிதர்களை கூட நாங்க விரட்டக்கூடாது. ஒருவர் நம்மகிட்ட உதவி கேட்கிறாரு, அல்லது நம்மகிட்ட யாராவது தேடி வாராங்க, நம்மட உதவி அவங்களுக்கு தேவைப்படுது, அல்லது நம்மட ஆறுதல் தேவைப்படுது, நம்மட ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னு வரக்குள்ள நாங்க முடியுமான மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம் என்ன, தேவை உடையவர்களுக்கு உதவி செய்வாங்க. எந்த பெரிய பணக்காரன் வந்து கேட்டாலும் கேட்டால் கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப இது பொதுவாக ஒரு மூமினிடத்துல இருக்க வேண்டிய குணம். யாரா இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்துல அன்பாக நடந்து கொள்வது. ஆனால் யத்தீம் ஐத்தாமுடைய விஷயத்துல இன்னும் இது டபுள் மடங்காக மாறுகிறது. எனவேதான் இவங்களோட விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க. புகாரில நீங்க படிச்சு பார்க்கலாம். 5304வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா, நானும் அனாதைகளை யத்தீம்களை பொறுப்படுத்தவர்களும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம். வ அஷார பிஸ்ஸப்பாபா, இந்த விரலையும் வல் உஸ்தா நடுவிரலையும் சேர்த்து காட்டினாங்க. நாங்க இப்படி நெருக்கத்தை சொன்னாங்க. அதாவது அனாதைகளை பொறுப்படுத்தவரும் நானும் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில இந்த செய்தி வருது. அப்ப யாரை கண்டா இயல்புலேயே மனுஷனுக்கு இறக்க வரணும், சும்மா வரணும்ப்பா, வாப்பா இல்லாதவப்பா. மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்க பார்க்கலாம், எந்த ஒரு பெரிய கல் நெஞ்சக்காரனா இருந்தாலும் மற்ற பிள்ளைகள் விஷயத்துல சில நேரம் அவன் பிழையாக நடந்தாலும் ஐத்தாம் விஷயத்துல அவனுக்கு இயற்கையா இறக்க வரும். அவனுக்கு ஒண்ணு சொல்லாதீங்க, பாப்பா இல்லாத பிள்ளை பாவம் அப்படின்னு எந்த ஒருத்தனும் என்ன செய்வான். இப்படிப்பட்ட இறக்கம் இயல்புலேயே வர வேண்டிய ஒரு யத்தீம்களுக்கு இவன் விரட்டுறான்னு சொன்னா இவன் எவ்வளவு மோசமானவனாக இருப்பான். அல்லாஹ் சொல்றான் எப்படி, அவன் யாருன்னு சொன்னால் யதுல் யத்தீம், அவன் யத்தீம்களை விரட்டுறான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இதை சொல்றான். ஃபஅம்மல் இன்சான், மனிதனை பொறுத்தவரையும் இதா மப்தலாஹு ரப்பு, ரப்பு அவனை சோதிக்க கருதி சோதித்து ஃபஅக்ரமஹு, அவனுக்கு அல்லாஹ் நியாமத்துகளை செய்து அவனை கண்ணியப்படுத்தி வ நஅமஹு, அவனுக்கு நியாமத்துகளை செய்கிற போது ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அவன் சொல்றான் என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்திட்டான். எப்படி என் லைஃப் மாஷா அல்லாஹ் எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா, எப்படி கஷ்டப்பட்டேன். ஸ்ரீலங்கால வேலை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன், துபாயில நான் நல்லா இருக்கிறேன், லண்டன்ல நல்லா இருக்கிறேன், ஓமான்ல அந்த மாதிரி மக்கள் என்ன செய்வாங்க, கடந்த காலத்துல அவங்க கஷ்டப்பட்டு படிச்சது அல்லது மத்த எதையாவது சொல்லி அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான் மாஷா அல்லாஹ். எப்படி இப்ப லைஃப் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா பள்ளிக்கு வர மாட்டான், தொழ மாட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் ஃபுல்லா சொல்லுவேன். மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை, பாவத்தை செய்யறாரு, வட்டி வாங்குறாரு, அல்ஹம்துலில்லாஹ் ஐம் வெரி நல்ல குட் லைஃப், செப்ப ஜீவித்தே, நான் நல்ல சந்தோஷமா வாழ்றேன் அப்படி சொல்றாரு. அப்படி சொல்றாங்க. வஅம்மா இதா மப்தலாஹு, அவனை சோதித்து ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை கொஞ்சம் குறைத்து விட்டால் ஃபயகூலு ரப்பி அஹானன், அவன் சொல்றான் என்னை அல்லாஹ் கேவலப்படுத்திட்டான். எப்படி லைஃப், என்னப்பா ஒன்று வேலை இல்லை, பள்ளிக்கு போய் வேலை இல்லை, தொழுது வேலை இல்லை, நான் செய்யற நன்மையை காட்டியாலும் நான் எவ்வளவு பேருக்கு நான் போன மாசம் கூட ஒருத்தருக்கு 10,000 கொடுத்தேன். அந்த அர்த்தம் அந்த மாதிரி பாருங்க, எல்லாம் செஞ்சாலும் என் லைஃப்ல பாருங்க பிரச்சனையா தான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ்வே கேவலப்படுத்திட்டார மாதிரி இவன் நடந்து கொள்கிறான். கல்லா, அல்லாஹ் சொல்றாங்க அவ்வாறு இல்ல, பல் லா துக்ரிமூனல் யதீம், இவன் அனாதைகளை கண்ணியப்படுத்தல, முஸ்லிம்களை பத்தி சொல்லல, மூமினை சொல்லல, இவன் யாருல அப்படி இல்லப்பா. இவன் பிரச்சனை என்னன்னா இவன் அனாதைகளை கண்ணியப்படுத்துறான் இல்ல, நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்தவில்லை. வலா தஹாபூன அலா தஆமில் மிஸ்கீன், நீங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு நீங்கள் ஏவுறீங்களும் இல்ல அல்லாஹ் சொல்றான். புரியுதா எங்க ஒண்ணு என்னது சம்பந்தப்படுத்துறாங்க. இதுல ஒரு செய்தி வழங்குது, உங்களோட ரிஸ்குடைய விசாலத்தன்மையை நீங்க நடந்து கொள்கிற உங்கள் நடவடிக்கை தீர்மானி. நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான் இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறீங்கன்னா, நன்றின்னா என்ன, அந்த நன்றியை நீங்க உங்களோட செயல்ல காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க. நம்ம நாளைய மறுமையில சொர்க்கத்துக்கு போறதுக்கு மெயின் ரீசனே அந்த இரக்கம் வரணும். அல்லாஹ் நம்மள இரக்கம் காட்டணும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, கேட்கிறாங்க யார் ரசூலுல்லாஹ் நீங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஆச்சு, எதுக்கு இவ்வளவு வணங்குறீங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேணாமா. அது மாத்திரமல்ல சொல்றாங்க, உங்களில் ஒருத்தரும் உங்கள் அமல்களால் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னா. அப்ப உடனே சஹாபி கேட்கிறார், வலா அன்த, நீங்களும் அமல் தானே செய்றீங்க, நீங்களும் நுழைய முடியாதா. வலா அன இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கொண்டு என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர. இரக்கம் தான்
சொர்க்கத்தை கொண்டு போகுது. நீங்க அமலே செய்யல, நாய்க்கு தண்ணி கொடுக்கறது என்ன பெரிய விஷயமா? ஒருத்தர் நாய்க்கு தண்ணி கொடுத்தா, மனுஷனுக்கு அல்ல, அனாதைக்கு அல்ல, நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்துக்காக ஒரு மனிதரை அல்லாஹ் புகழுகிறான், நன்றி செலுத்துறான், சொர்க்கத்துக்கு அனுப்புறான்டா. நீங்க சொர்க்கம் போறதுக்கான மெயின் பேசிக் இந்த இரக்கம் தான். இந்த உலகத்துல நீங்க மனிதர்களுக்கு இரக்கம் காட்டினால், எதை இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால், இர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்துல உள்ள உங்களுக்கு இரக்கம் காட்டுவோம், உங்களுக்கு உணவை ரிஸ்கை விசாலமாக்குவோம், உங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்து செய்வான், உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு தருவான். கண்ணியமானவர்களே, அப்ப அனாதைகள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா நிறைய சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லதி ஹி அஹ்சன், நீங்கள் யத்தீம்கள் அனாதைகளுடைய பொருட்களை சில நேரம் சில பேர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அப்பா அம்மா இல்லப்பா, நீங்க தான் இதை பார்த்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி போட்டுட்டு மூத்தா போய்த்தாரு, எல்லாம் சின்ன பிள்ளை அப்படின்னு குடுத்திப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இல்லா பில்லதி ஹி அஹ்சன், நல்ல விதமாகத்தான் நீங்கள் அந்த பொருளாதாரத்தை அணுக வேண்டும். நீங்க வாட்டுக்கு எடுத்து என்ன செஞ்சிடக்கூடாது, அதை வீணாக்கிடக்கூடாது. விளங்குது? அவங்களை பராமரிக்கிறதுக்கு உங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை, அவங்ககிட்ட பொருளாதாரத்தை தான் அவங்ககிட்ட தேவைக்கு எடுக்கணும்டா கூட நீங்க அளவு கடந்து அதை பயன்படுத்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, குர்ஆன்ல சொல்றான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர்னு வத்துஹா சூரால அல்லாஹ் சொல்றான், அனாதைகளை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், அல்லாஹ் தஆலா சொல்றான், கேட்டு வரக்கூடியவங்களையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விரட்டாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அனாதைகள் விஷயத்தை பொறுத்தவரையும் இஸ்லாம் அதுக்கு கூடுதலான ஒரு பிரியோரிட்டியை, ஒரு முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த பொய்ப்பிக்க கூடியவனுடைய முதல் சொல்றான், அவன்தான் யத்தீம்களை விரட்டுகிறான், அனாதைகளை விரட்டுகிறான். அடுத்த விஷயம் அல்லாஹ் சொல்றான், வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், அவங்க என்ன செய்யறாங்க இல்ல, முதலாவது அனாதைகளை அரவணைக்கிறாங்களும் இல்ல, விரட்டுறாங்க. அடுத்த விஷயம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவர்கள் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்குமாறு தூண்டுகிறார்களும் இல்லை. அதாவது ஏழைகள் விஷயத்தை பொறுத்தவரையும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்க கஷ்டப்பட்டவர்கள், ஏழைகள் என்று நமக்கு தெரிஞ்சா, உண்மையாகவே இன்னைக்கு ஏழ்மையை காட்டி பிச்சை எடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கான். இதை நாங்க ரெண்டு பக்கமாக விளங்கணும். ஒன்று என்னன்னு சொன்னா, எவ்வளவுதான் நமக்கு ஏழ்மை இருந்தாலும் நாம் நம்முடைய தேவைகளை பிறர்கிட்ட போய் யாசகமாக கேட்கிறது கூடாது. நாளைய மறுமையில சிலர் எழுப்பப்படுவாங்க, அவங்களோட முகத்துல முள் இருக்காது, வெறும் அதாவது சதை இருக்காது, வெறும் முள்ளு கூடாக, வெறும் தனி எலும்பாக எழுப்பப்படுவார்கள். என்னன்னு கேட்டா, இவங்க மக்கள்கிட்ட போய் எனக்கு பிரச்சனை ஆகுது. நோக்கம் என்னடா, உண்மையாகவே ஒரு மனிதன் மிக நிர்பந்தமான ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்டான், அவனுக்கு சாப்பாடு இல்லை, யாராவது ஒருவரிடம் கேட்கிற அந்த நிலைமையை தவிர வேற ஒரு நிலைமை இல்லை அப்படின்னு சொன்னா, சில நேரம் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு கொடுக்குறான், வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நபர்களை சொன்னாங்க, அதுல ஒரு ஆளிவர் இல்லாம இந்த கேட்கிறது என்பதுதான் சில பேருக்கு தொழிலாக இருந்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விறக வெட்டி முதுகுல சுமந்துகிட்டு போய் அதை நீங்க வித்து சம்பாதித்து அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு சிறந்தது பிறரிடத்துல போய் நீங்க கையை நட்டி வாழ்றதை விட. அப்ப ஏழைகளாக இருப்பவர்கள் பிறர்கிட்ட போய் கேட்டுத்தான் வாழணும்ன்றது இல்லை. இல்லைன்னா கூட அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், சிலருடைய அடையாளமே அவங்கள பார்த்தாலே அவங்க ஏழைகள், ஆனால் அவங்கள பார்த்தா நீங்க பணக்காரங்கன்னு நினைப்பீங்க. ஏன் மக்களுக்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா, அவங்க யார்கிட்டயும் போய் வலிஞ்சி எப்படியாவது தாங்களேன், நீங்க தராட்டி எங்களுக்கு வழி இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் தஹ்சபுஹும், அதாவது அவங்களை பார்க்கும்போது நீங்க தனவந்தர்கள் நினைப்பீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆகவே முதலாவது நீங்க இதுல தெரிஞ்சு கொள்ளணும், இதை சொல்லியே போய் பணக்காரன் கேட்கப்படாது. அல்லாஹ் என்ன சொல்றான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின் தான், ஏழைக்கு கொடுங்கன்றான். நீங்க என்ன சரி நீங்க தான் எங்களுக்கு தரணும்னு கேட்கறது கூடுமாண்டா, கேட்கறது கூடாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ஒரு ஏழை வந்து கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன, அவன் என்னத்துக்கு கேட்கிறான், என்னத்துக்காவது கேட்கணும், கேட்டுட்டான் இல்லையா, நீங்க என்ன செய்யறது, அரை மணி நேரம் உட்கார வச்சுக்கிட்டு கேட்பது கூடாது என்று பயானம் பண்ணி அனுப்புறது. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி இருந்தா நீங்க பயான் பண்ணி அனுப்பப்படாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதாவது சில நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, கொடுத்தாங்க, கேட்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வருது, கேட்டாங்க, கொடுத்தாங்க, கேட்டாங்க, கொடுத்தாங்க. கடைசியா தான் எல்லாம் முடிச்சு சொன்னாங்க, ஹக்கீம் இந்த பொருளாதாரம் இருக்குதே, இது ஹாதிரத்துன், இது பசுமையானது, கேட்கத்தான் தோணும், மக்கள்கிட்ட போய் கேட்காதீங்க, நல்லது இல்லைன்னா.
அந்த நபித்தோழர் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை சொன்ன பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம் வருது. ஹக்கீம் இப்னு ஹிஷாம கூப்பிடுறாங்க கொடுக்கிறதுக்கு, போகல, நான் வாங்க மாட்டேன். உமர் இப்னு கத்தாப் அவருடைய ஆட்சி காலம் வருது, போகல. உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, இந்த பாருங்க ஹக்கீமுக்கு கொடுக்கிறதுக்கு நான் கூப்பிட்டேன், அவர் வரல, நீங்க எல்லாம் சாட்சி, போகல. காரணம் அந்த ஒரு வார்த்தைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, நபித்தோழர்கள்ட்ட உடன்படிக்கை வாங்கும்போது சொன்னாங்க, ரகசியமா சொன்னாங்க, லா தஸ்அலூன நாஸ, நீங்க மனிதர்கள்ட்ட எதையும் கேட்காதீங்க. அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒப்பந்தம் பண்ணவங்க என்ன செய்வாங்கடா, ஒட்டகத்துக்கு மேல இருப்பாங்க, ஒட்டகத்துல ஒரு சாட்டை கீழே விழும், கீழே உள்ளவர்கிட்ட எடுத்துட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப கேட்கிறது முதலாவது மிக தவறானது. கேட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு சால்வை இழுத்து புட்டிச்சுக்கிட்டு கேட்டாங்க, தர்றீங்களான்னு. ரசூலுல்லாஹ்வுடைய மேனி எல்லாம் அப்படியே காயம் பட்டு விட்டது. அந்த நேரத்திலையும் என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டு சொன்னாங்க, அவருக்கு ஏதாவது கொடுங்கப்பான்னு. அதட்டி கேட்டாங்க, கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹுனைன் யுத்தத்துல ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டு 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 அப்படியே அந்த ஒரு முள்ளு மரத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படியே அந்த நெருக்கம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சால்வை இழந்த முள்ளுல அந்த சிக்கி விட்டது. சொன்னாங்க, என்னுடைய சால்வையை நீங்கள் எடுத்து தாருங்கள், இந்த இழந்த முள்ளு அளவுக்கு என்னிடத்துல இருந்தாலும் நான் உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டேன், நான் கஞ்சன் அல்ல. ஒருவர் அபூதர் கிஃபாரியை சொன்னாங்க, அபூதரே இந்த உஹது மலை தெரியுதான்னாங்க. அபூதர் நினைக்கிறாங்க என்ன சரி வேலைக்கு அனுப்ப போறாங்களா, யாரும் சொல்றாங்க நல்லா தெரியுதுன்னா, அசர் நேரம் சொன்னாங்க, அபூதரே இந்த உஹது மலை தங்கமா போனா நான் என்ன செய்வேன் தெரியுமா, என்னுடைய வலதுபுறம் இடதுபுறம் எல்லாம் அள்ளி அள்ளி கொஞ்சம் கடனிக்கு எனக்கு அதை கொடுத்துட்டு நான் முழுமையாக கொடுத்துருவேன். இதனாலதான் இந்த அபூதர் கிஃபாரி ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி விளங்கினாங்கண்டா, ரசூலுல்லாஹ் மிச்சம் வைப்பேன்னு சொல்லலையே. இந்த அபூதர் கிஃபாரி அவங்க தன்னுடைய வாழ்நாள்ல ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க, தனிமையில இருந்தா மூத்தா போனாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்மாதிரி மிகு. என்ன காரணம்டால், ஒரு குர்ஆன் வசனத்தை அவங்க சொன்னாங்க, வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் எவர்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யூஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் இவர்கள் செலவழிக்கலையோ, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்திலே அவைகள் எல்லாம் உருக்கப்பட்டு ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும், அவர்களுடைய முதுகுகளிலும் நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் சூடுபடப்படும். ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்தது. ஃபதூகு பிமா குன்தும் தக்னிசூன், நீங்கள் சேர்த்து வச்சதை நீங்க அனுபவிங்க என்று சொல்லப்படும். இந்த வசனத்தை ஜக்காத்துக்குரிய விஷயம், ஜக்காத்து கொடுக்காம நாங்க பொருளாதாரம் சேர்க்கப்படாது, கணக்கு பார்த்து கொடுத்துடணும், கூடினாலும் குறைஞ்சிடப்படாது. அபூதர் கிஃபார் என்ன சொன்னாங்கடா, இது ஜக்காத்தை பத்தி வரல, தங்கத்தை வழியே நீங்க சேர்த்தே வைக்கப்படாது. ஏன் அப்படி விளங்கினாங்கடா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அபூதரே இந்த உஹது மலை தெரியுதாண்டு, அந்த விஷயத்தை வச்சு அபூதர் கிஃபார் இந்த வசனத்தை விளங்கினான், சும்மா விளங்கல. புரியுதா உங்களுக்கு? அப்ப கேட்கும் போது நாம கொடுக்கணும்ன்றதுக்கும், அதே மாதிரி பொருளாதாரம் உள்ளவர்கள் செலவழிக்கணும்ன்றதுக்கும் இந்த வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன் விளங்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், நரகத்துல சக்கர்ல சில பேர் கிடப்பாங்க, அவங்ககிட்ட கேட்கப்படும், எங்கப்பா நீங்க எதுக்கு நரகத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க, ஏன் வந்தீங்க நரகத்துக்கு? காலு லம் நகு மினல் முஸல்லீன், அவங்க சொல்றாங்க, நாங்க தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கல. எப்படி? நாங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், நாங்கள் வீணடிப்பவர்களாக இருந்தோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், நாளைய மறுமையில் அல்லாஹ் எங்க எழுப்புறது நம்பினா தான் என்ன செய்வான். நாங்கள் கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளை நாங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்வார். அது மாத்திரமல்ல, நாங்க ஏழைகளுக்கு உணவளிக்கிறதாக இருந்தாலும் நன்மை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்க்காகத்தான் செய்யும். ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றோ அல்லது நீங்கள் எங்களுக்கு இதுக்கு பிரதி உபகாரம் கூலி தர வேண்டும் என்றோ நாங்கள் நம்பவில்லை. நாங்க யாருக்கு செய்யறோம்? அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யறோம். யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க அல்லாஹ்வுக்காகத்தான் இதை செய்யறோம். இதனாலதான் சலஃப் அறிஞர்களில் சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கு துஆ செய்யுங்கன்னு கூட சொல்லாதீங்கன்றாங்க. அவங்களா துஆ செய்யட்டும், கொடுத்து போட்டு என்னப்பா ஒன்றும் இல்லை, எங்களுக்கு துஆ செஞ்சு கொடுங்க, ஏன்னா அது கூட நாம் ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்க்கிறதாக ஆகிவிடுமோ என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு சலஃபுகள் பயந்திருக்கிறார்கள். நாங்க அல்லாஹ் இடத்துல தான் இதுக்கு கூலி எதிர்பார்க்கணும், இஹ்லாஸா இருக்கணும்ன்றதுக்காக. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி,
அல்லாஹு தாலா நல்லடியார்களை பத்தி சொல்கிற போது அவங்க அந்த பொருளாதாரத்தின் மீது அவர்கள் ஆசை இருந்தாலும் கூட அவங்க அதை அல்லாவின் பால் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வார்கள். இந்த அலா ஹுப்பிஹி என்பது பொருளாதாரத்தையும் எடுக்கும், அல்லாவின் மீது கொண்ட பாசத்துக்காக எடுக்கும். இது இலக்கண ரீதியான ஒரு விஷயம். அப்போ அவர்கள் அல்லாவை முஹப்பத்து கொண்டோ அல்லது பொருளாதாரத்தில் அவர்களுக்கு முஹப்பத்து இருந்த போதிலும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் கொடுப்பார்கள். யாருக்கு? தவில் குர்பா. முதலாவது நம்மட நெருங்கின ரிலேஷனுக்கு கொடுக்கும். நம்ம நானா பட்டினம் கிடக்குறாரு, தங்கச்சி பட்டினம் கிடக்குறாங்க, உமாவுக்கும் சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்த வீட்டுல ஒன்றும் இல்லை, ஆனா ஊர்ல எல்லாம் அவர் பெரிய தனவந்தர் என்ற பேர் வாங்குறது மோசமான ஒரு இது. அதுல அர்த்தம் என்ன? அவங்களுக்கு மட்டும் கொடுக்கின்றதில்லை, நம்மளோட இருக்கக்கூடிய உறவினர்கள், நமக்கு உரிய நெருங்கின சொந்தங்களுக்கு நம்ம முதல் பிரியோரிட்டி கொடுக்கும். அல்லாஹ் தவில் குர்பா ஒல் யதாமா, ரெண்டாவது சொல்றான் யதீம் அனாதைகள், ஒல் மசாக்கின் ஏழைகள், வப்ன சபீல் வழிப்போக்கன். வழிப்போக்கன்ற உடனே நீங்க நினைச்சு நம்ம ஏழையா தான் இருக்கேன், நான் பெரிய கோடீஸ்வரனா இப்ப வந்த இடத்துல ஒன்றும் இல்லாம பேச தொலைச்சிட்டு ரோட்ல நிற்பான். வழிப்போக்கர்கள் பெரும் ஏழைகள், அவர்கள் பணக்காரர்களா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கும். அல்லாஹு தாலா இந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல ஏழைகள் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு என்ன சொன்னான் இவங்களை பத்தி சொல்லும் போது, ஆத்த ஜகாத்த அவங்க யாரு, அகாம ஸலா தொழுகை நிலைநாட்டுவாங்க, ஜகாத்தை கொடுப்பாங்க, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவாங்க, அதே மாதிரி பொறுமையா இருப்பாங்க கஷ்டமான நேரத்துல. அல்லாஹ் தாலா சொல்றான் இவர்கள் தான் உண்மையாளர்கள், தக்குவாதாரிகள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். எனவே அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டவில்லை என்பது வெறுமனே தூண்டுறதில்லை, நம்மளும் கொடுக்கறது இல்லை, யாராவது கொடுத்தாலும் கொடுக்கவும் விடுறதில்லைன்னா அது ஆகப்பெரிய மோசமான விஷயம். அல்லாஹ் தாலா இதுல இந்த உச்சகட்டமான தவறுகளை தான் சொல்றான். அதாவது அனாதையை யாரும் விரட்ட மாட்டான், யாருமே விரட்டுறதுக்கு பயப்படுவான். நீ விரட்டுறியா? எவ்வளவு மோசமான ஆளா இப்ப நீ. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், நீ கொடுக்கற இல்ல, யாராவது கொடுத்தா. நீங்க உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல பெரும் ஏழைகள் ஒரு கூட்டம் வந்தாங்க, அவங்களோட நிலைமையை பார்த்து எல்லாருக்கும் தர்மம் செய்ய சொன்னாங்க, அல்லாஹ் பத்தி எச்சரிக்கை சொன்னாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் போல கொண்டாங்க. இந்த முனாஃபிக் அடிக்கிறாங்களே, நம்ம சிங்களத்துல ஒரு வேர்டு சொல்லுவாங்க, பல்லா ஃபித்ரு கண்ணத்தினே கணக்குனாட்ட தென்னத்தினேப்பாங்க. இந்த வக்கீல் கிட்ட கலந்துகிட்ட ஒரு பிராணி அதுவும் தின்னாதான் வார மாட்டேன்னு தின்ன விடுற இந்த மாதிரி. இவங்களும் கொடுக்கறதில்ல, யாராவது கொடுத்தா விடுங்க, அவன் கொடுத்துட்டு போட்டுமே, தூண்டணும். ஏதாவது செய்ய முடியும்டா கொஞ்சம் செய்யுங்கப்பா, அவன் கஷ்டத்துல இருக்கிறார். அதுக்காக போய் ஒவ்வொரு பணக்காரன்டையும் போய் நின்றுக்கிட்டு காலையில இருந்து பின்னால வரைக்கும் கால் பண்ணி இந்த ஒரு ஆள் கஷ்டத்துல இருக்கிறார் கொடுங்களேன், அவருக்கு அதே பெரிய அதா பார்ப்போம். அதையும் பார்க்கணும், ஒரு டிஸ்டர்ப் இல்லாம, யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது. அதாவது அதை நமக்கு விளங்குது, நமக்கு நெருக்கமான ஒருவரா இருக்கிறாரு, நம்மளோட நல்ல தொடர்பு, ஜஸ்ட் ஒரு வேர்டா சொல்லலாம், முடிஞ்சா கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு நிறைய உங்கள்கிட்ட ஏழைகள் வந்திருக்கலாம், உங்களுக்கு வேற வேற பொறுப்பிக்கலாம், முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நல்ல முறையில செய்யணும், எதா இருந்தாலும் அழகிய முறை. அப்ப ஏழைகளை உணவளிக்காமல் இருப்பதும் தப்பு, பிறர் செய்யும் போது அதை போய் கெடுக்கிறது. என்ன இது யோசிக்காம செலவழிச்சிருக்கீங்க, இப்படியே கொடுத்துட்டு போனா நீங்க வெறுங்க இடம் போகணும். அப்ப சதக்காவை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்கள் தான தர்மங்கள் உங்கள் பொருளாதாரத்து மா நகஸத் சதகத்துன் மின் மாலி, உங்க பொருளாதாரத்தை குறைக்காதுன்னு சொன்னாங்க. குறைக்காதுன்னா குறையத்தானே செய்யும். நம்ம நினைக்கிறோம் நம்ம கொடுக்குறோம், அல்லாஹ் அதை மறுபக்கத்தால தருவா, நமக்கே விளங்காது. சில நேரம் நம்ம 10,000 ரூபாய் கொடுத்துருப்போம், நமக்கு 50 லட்சம் ரூபாய் கிட்னி பிரச்சனையும் இருந்திருக்கும். நம்ம 10,000 ரூபாயில 50 லட்சத்தை அல்லாஹ் இல்லாமக்கிப்பா, அது நமக்கு தெரிஞ்சிக்காது. ஒன்னும் கிடைக்கலையேண்டா, அதான 50 லட்சம் ரூபாய் அல்லாஹ் இல்லாமக்கிட்டாங்க. இல்ல அது எனக்கு தெரியாது, உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே செய்யணும் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, அப்ப ஏழைகளுக்கு நாம் உணவு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு நன்மை என்பது போல, யாராவது உதவி செய்ய போனாலும் அவர்களை கெடுக்கக்கூடிய விதமாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். ஏழைண்டா யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி, லைசல் மிஸ்கீன் அல்லதி யதூஃபு அலன்னாஸ், நாங்க மிஸ்கீனு சுத்தி தெரிவாங்க, அவங்களோட பேர்ல ஏழைன்றது. இதுல ரெண்டு இது, அல் ஃபகீர் வல் மிஸ்கீன் பாங்க, ஃபுகரா வல் மசாகின் அரபுல சொல்லப்போம். ஃபுகராண்டா யாருண்டா, அவங்களுக்கு பேசிக்கா எதுவுமே இல்லை, பிறர்கிட்ட கேட்கிறத தவிர வேற வழி இல்லைன்ற மாதிரியா நாள். அதாவது நம்ம சொல்றா இருந்தா அடிமட்ட ஏழைகள், தமிழ்ல வேற என்ன சொல்லி, அதாவது வறுமையின் தொங்கல், ரொம்ப வறுமை, அவங்களத்தான் ஃபுகரான்றது. ஃபகீர், நான் ஃபகீர்னு நீங்க மோளம் அடிச்சு தர்றாங்க, இல்ல நான் ஃபகீர் வந்துக்கிறப்பா ஃபகீர், அவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் பேங்க்ல காசெல்லாம் போட்டு பெரிய பெரிய வாகனத்துல எல்லாம் சுத்தி தர்றான், அவருக்கு மோளம் அடிச்சுக்கிட்டு கிழக்கு மாகாணத்துல நிறைய பார்க்கலன்னா எல்லா ஏரியாலையுமே இருக்குது, மோளம் அடிச்சுக்கிட்டு நான் ஃபகீர் வந்துக்கிறேங்கிறார். ஃபகீர் இல்ல, அதெல்லாம் சும்மா பொய்க்கு. அப்ப ஏழைகள் லைசல் மிஸ்கீன் அல்லது யதூஃபு அலன்னாஸ், மக்களுக்கிட்ட எனக்கு 1 ரூபா தாங்க 2 ரூபா தாங்க சுத்துறவனுக்கு பேரே அல்ல மிஸ்கீன். அல்லது தருத்துஹு லுக்மத்து வல் லுக்மத்தான், ஒரு கவலம் 2 கவலம் சாப்பாடு கொடுத்தா அந்தாங்க அவங்கள இல்ல.
அல்லது தமரத்தான் 2 ஈச்சம்பழத்தை கொடுத்துருந்தாங்க போங்க அனுப்புறாக்களுக்கு பேரலையே இல்ல. வலாக்கின் அல் மிஸ்கீன் அல்லதி யஜிது கினா யுக்னி. அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த பொருளாதாரம் இல்லை, அவரைத்தான் மிஸ்கீன் என்று சொல்லுது. அவருக்கு தன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்கான எந்த வழியும் இல்லாமல் இருக்கின்றவர் தான் ஏழை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் மாட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வரேன். அப்ப இந்த 2 விஷயம் உங்களுக்கு கிளியர். அதாவது 3 விஷயம் சொல்லிக்கிறேன். ஒன்னு மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றது, 2வது அனாதைகளை விரட்டுறது, செய்யக்கூடாத ஒரு விஷயம், சாதாரண ஒரு மனுஷனை செய்யாத ஒரு மோசமான ஒரு விஷயம், 3வது ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு தூண்டாதவன். இதுல நம்ம இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினா நம்ம என்ன அமல் செய்யணும்? அனாதைகள் விஷயத்துல நாம கவனம் எடுக்கணும். முடிஞ்சா நம்ம கேட்டு கிடைக்கிற சகோதரர்கள், ஒரு அனாதைக்கு உங்களுக்கு ஏதாவது பொறுப்பெடுக்கலுமா, அவங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கான வசதி செஞ்சு கொடுக்கலுமா, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை செய்யலுமா, அவங்களுடைய ஸ்கூல்களை அல்லது அவங்களோட படிப்புகளை செலவழிக்கிறது எடுக்கலுமா, அமல் செய்யுங்க. இதுதான் இந்த வசனத்தை படிச்சதுக்கான ரிசல்ட் ஆயிருக்கு. 2வது என்ன? ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு நீங்களும் உதவி செய்யுங்க. எத்தனையோ இன்னைக்கு ஸ்ரீலங்கால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழ்மையில வாழ்றவங்க இருக்கிறாங்க. அதுக்காக பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. நான் அவங்கள சொல்லல, அது சும்மா அந்த பிழைக்கிறதுக்கான சில வழிகள் தான். உண்மையான ஏழைகளும் இருக்கிறாங்க, அதுல நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப இனம் கண்டு ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யணும், அல்லது மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணணும். கொஞ்சம் செய்யுங்கப்பா, என்ன சரி முடியும். அதுக்காக டெய்லி போய் ஒரு பணக்காரங்கள 20 கோல் அடிச்சு எங்க இருக்கிறீங்க வேலை, கொஞ்சம் இந்த ஏழை இருக்கிறாங்க இப்படியே இருந்தா அது டிஸ்டர்ப், மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. நல்ல முறையில் நாம முடிஞ்ச நமக்கு நெருக்கமான ஆட்கள், நமக்கு தெரியாத ஆட்களை போய் நம்ம கான்டாக்ட் பண்ணாம முடியுமான நெருக்கமானவர்கள் ஊடாக முடிந்த வரைக்கும் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்வது என்னது. அப்ப இந்த 3 விஷயங்களும் முக்கியமான, இதை நம்ம அமல் செய்யணும். இதான் இந்த வசனத்தை படிக்கிறதுல நோக்கம். அடுத்த விஷயத்தை பாருங்க, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த தொழுகையாளிகள் யாருன்னு சொன்னா அவங்க தங்களுடைய தொழுகையில அல் காஃபிலூன், பொடுபோக்காக நடந்து கொள்கிறார்கள். எப்படி? அத உரிய முறைப்படி தொழுகிறார்கள் இல்லை, தொழுகையினுடைய அந்த உரிய நேரத்துக்கு தொழுகிறார்கள் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதான். தொழுகையாளி அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா நேரம் குறிப்பிட்ட ஒரு கடமையாக்கியான். வாட்டுக்கு தொழுகிறாப்பா, தொழுங்க நேரம் எத்தனை மணி, இன்னும் நேரம் பார்த்துக்கொள்ள, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன் காட்சி விளையாடுறது கூட அவருக்கு இம்பார்ட்டன்ட், ஆனா தொழுகை அதுக்கு டைமிங் இல்லப்பா, ஏன்னா இது முக்கியமே. அப்ப தொழுகையாளிகளை அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுல கவனம் ஆயிருங்க. தொழுகையில தக்பீர் கட்டினா தான் உலகத்தில் உள்ள அத்தனை கணக்கு உலகம் ஞாபகத்தில் வரும். போன மாசம் வாங்கினது, வாரக்கிழமை கொடுக்க வேண்டியது, போன வருஷம் மறந்தது, என்ன காரணம்? அதுல அர்த்தம் தொழுகையில இப்படி நினைப்பு வந்தாலே அவன் மோசமான தொழுகையாளின்னு அர்த்தம். நல்லவனுக்கு வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹின்ஸப்னு ஒரு ஷைத்தான் நிக்கிறான், அவன் வேலை என்னன்னா தொழுகையில தக்பீர் கட்டினோடனே வந்துரும். நேத்து நீ இந்த ஒரு விஷயம் இது அங்கன வச்சு ஞாபகம் வந்துடாது, நம்ம மறந்துருப்போம். தக்பீர் கட்டினோடனே ஞாபகம் வரும், அடே அங்கன வச்சேனா அப்படின்னு. அது என்னன்னா அது ஷைத்தாண்ட வேலை. அது கூடுனால் போகும். அதை நம்ம என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். அல்லாஹ் இடத்துல நம்ம ஷைத்தான்ல இருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி 3 முறை இடது பக்கம் துட்டணும், ஷைத்தான் ஓடிடுவான். அப்ப தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவங்க தொழுகையில் பொடுபோக்காக இருக்காங்க, நேரத்துக்கு தொழுகிறாங்க இல்ல, அதனுடைய ருக்கு சுஜூத் சலாத்துக்கு ருக்கு செய்வாங்க, சுஜூத் செய்வாங்க. இது என்ன ஸ்போர்ட் மீட்டா, என்ன 200 150 மீட்டரா, ஸ்பீடா இரவு தொழுக தராவி தொழுவாங்க, அல்லாஹு அக்பர் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா அல்லாஹு அக்பர். இது என்ன? இது ஸ்போர்ட் மீட்டா, என்ன ரன்னிங்கா, ஓடுறீங்களா? தொழுகை என்பது அதாவது நீட்டி நிறுத்தி அமைதியாக செய்ய வேண்டியது. ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, சூரா பக்ரா ஓதி முடிப்பாங்க, சூரா நிசா முடிப்பாங்க. பின்னுக்கு இந்த நபி சொல்றாரு, விட்டுட்டு ஓடிடுமான்னு எனக்கு என்ன போகுது, அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க. அப்படி சொல்லுவாங்க. நீங்க சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான், சூரத்து நிசாவெல்லாம் ஓத தேவையில்லை. குறைஞ்சபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் என்ன அல்லாஹ் பதில் சொல்றான். ஒரு அடியான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது அல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்ல விடுறீங்க இல்லையே, என்னடா ஓதுனா நீ? அல்ஹம்துலில்லாஹ் வலல் ஆலிம் ரெண்டு தான் கேட்டது, கேட்டதுக்கு ஓதுறான். இந்த மாதிரி தொழுகையில என்ன செய்யக்கூடாது? அந்த ருக்கு சுஜூது கிராத்துகளை நாங்க என்ன செய்யக்கூடாது? சாகடிச்சிடக்கூடாது. குர்ஆனை நாங்கள் சரியான முறையில ஓத வேண்டும். அப்ப தொழுகையாளிகளை பொறுத்தவரையும் அவங்க பொடுபோக்குத்தனமா அங்கேயும் இங்கேயும் முன்னாலேயும் பாக்குறது, சில அவங்க அப்பதான் நின்று தலை சொல்லிடுறது, அப்பதான் நின்று கால் சொல்லி, அதாவது இவன் சோம்பேறித்தனமா தான் நிக்கிறான்னு விளங்குற மாதிரி சில தொழுகையாளிகள் இருப்பாங்க. தக்பீர் கட்டணத்துல இருந்து அது வரைக்கும் நல்லா இருந்தவன் தக்பீர் கட்டணோடனே அவன் எண்ணம் குழம்புது, அவனுக்கு தலை கடிக்குது, கை கடிக்குது. இதெல்லாம் இந்த அலட்சியமாக, அதுக்காக தலை சொரிய கூடாது இல்ல, அப்படி சொல்லல, தேவைப்பட்டா செய்யலாம்.
அந்த தொழுகை வந்தா தான் எல்லாம். சிலவங்க மூக்குல கை வச்சு கண்டிப்பாங்க தொழுகு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா நம்ம மலக்குகள் நம்மளோட நிக்கிறாங்க. எனவே தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்ன்றத நாங்க தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்களுடைய தொழுகையை சொல்றான். இது அல்லாஹ் தஆலா சொல்றது இந்த நயவஞ்சகம் தான் சொல்லுவோம். எப்படி குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ். முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே அவங்க அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க. வஹுவ காதிஉஹும். ஆனா அவங்க அல்லாஹ்வை ஏமாத்த இல்ல. அல்லாஹ் தான் அவங்கள ஏமாத்துறான். என்ன என்னேவா நானே ரப்பு என்னகிட்டே வந்து நீ ஏமாத்த வாரியா? வஹுவ காதிஉஹும் வஇதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகைக்கு வந்து நின்றா சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. யுராஊன நாஸ். மக்களுக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறார்கள். வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. அல்லாஹ்வை அவர்கள் கொஞ்சமாகத்தான் அந்த தொழுகையிலே ஞாபகப்படுத்துகிறார்கள். அப்ப தொழுகையாளிகள் மிக கவனமாக இருக்கட்டும். நம்ம தொழுகிறோம்ன்றதை விட அந்த தொழுகை உள்ளச்சத்து. அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தங்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் மூமின்களுடைய தொழுகையை சொல்றான். நயவஞ்சகர்களை சொல்றான், அவங்க தொழுகைக்கு வந்து நின்றாலே வஹும் காமு குஸாலா, சோம்பேறித்தனமாக வந்து நிக்கிறாங்க. யுராஊன நாஸ். தொழாட்டி மக்கள் என்ன சரி நினைச்சு கொள்வாங்கன்றதுக்கு தான் தொழுகிறாங்களே தவிர உண்மையா தொழல. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கவும் செய்யறாங்க. வெறுத்துக்கிட்டு அநியாயத்துக்கு நம்மட காசை கொடுக்க வேண்டியது மாதிரி அல்லாஹ் அதையும் சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, முனாஃபிக்குடைய தொழுகை சொல்றாங்க, தில்க ஸலாத்துல் முனாஃபிக் யஜ்லிசு யர்குபு ஷம்ஸ். அந்த சூரியன் மறையிற வரைக்கும் காத்துக்கிட்டு அந்த சூரிய மறையிற ஹத்தா இதா கானத் பைன கர்னை ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஷைத்தான்ட ரெண்டு கொம்புகளுக்கு இடையில சூரியன் மறையுது. அந்த நேரத்துல காம ஃபனக்கரஹா அர்பா. போய் படபடபடன்னு 4 ரக்காத் தொழுறோம். அப்ப இந்த மாதிரி அந்த தொழுகையை நாம் அந்த உரிய நேரத்தை விட்டு காரணம் இல்லாமல் சில நேரத்துல இந்த கந்தக் யுத்தத்துல எல்லாம் அஸ்ர் தொழுகைய அதாவது பாழாக்கி விட்டார். ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க, நாசமா போனவர்கள் அஸ்ர் தொழுகையை வீணாக்கிட்டாங்க. அந்த பிஸியில தொழுகை அவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாகியது. அப்ப இதுல நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது நாம் அல்லாஹ்வுக்காக தொழும்போது அந்த தொழுகை உள்ளச்சம் உள்ளதாக இருக்கணும். அதுல குஷூ ஹுதூ, அதுல உள்ளச்சம் பேணுதல்கள், அந்த தொழுகையில கவனம், அல்லாஹ்வோட நாம முன்னால நிக்கணும். அல்லாஹ்வோட கேன்னக்க தராகும். நாங்க அல்லாஹ்வை வணங்கும் போது நாங்க அல்லாஹ்வை நாங்க பாக்குறது மாதிரி. ஃபஇல்லம் தக்கும் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்க பார்க்கலன்னா கூட அல்லாஹ் உங்களை பார்த்து கிடைக்கிறான். ஒரு ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால நம்ம நிக்கிறோம். அந்த பேணுதல், அந்த உள்ளச்சம், நம்ம படைச்ச ஒரு ஜனாதிபதிக்கு முன்னால நின்றுகிட்டு நம்ம சொரிவோம். அங்க கோட்டை அடிச்சுக்கிட்டு போய் அந்த கையை கொண்டு அப்படி நேரம் வச்சுக்கிட்டு எவ்வளவு கண்ணியப்படுத்துறோம். படைச்ச ரப்புக்கு முன்னால நாம பொடுபோக்கா இருக்கிறோம்டா, அது எவ்வளவு மோசமான. அதனால அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவங்க தங்களோட தொழுகையிலே அவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். கடைசியான ஒரு விஷயம் என்னென்றால், வயம்னஊனல் மாஊன். அற்பமானவைகளை பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து விடுகிறார்கள். இதுல அர்த்தம் ஒரு அடுத்த வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், அது சொல்லிட்டேன் நான். வல்லதீனஹும் யுராஊன் சொல்லிட்டேன், அல்லதீனஹும் யுராஊன். அதனாலதான் இந்த அதாவது பிறருக்கு காட்டுவதற்காக விளக்கப்படுத்த இல்லைன்னா, பிறருக்கு காட்டுவதற்காகவே என்ன செய்கிறார்கள் அவங்க தொடரும். அதாவது அவங்களை பொறுத்தவரையும் அவங்க விரும்புறாங்க என்னன்னு சொன்னா, முனாஃபிக்கள் அவங்க நல்லவங்க மக்கள் சொல்லணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. யுத்தத்துக்கு வருவாங்க சேர்ந்துக்கிட்டு, வந்து இடையில விட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அந்த வந்திருந்தாங்க நாங்க அந்த உஹது போர்க்களத்துல 300 முனாஃபிக்கள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்க்கு திடீர்னு போயிட்டாங்க. போய் சொன்னாங்க, எப்படி வாங்கப்பா, நீங்க டிஃபெண்ட் பண்றதுக்காக வாங்க, நீங்க சண்டை பிடிக்காட்டியாலும் பரவாயில்லை, நீங்க எதிர்த்து போராட வேணாம், வரக்கூடியவற்றை ஒரு தற்காப்புக்காக ஒரு டிஃபெண்ட் நீங்க பண்றதுக்காக சரி வாங்கன்னு சொன்ன நேரத்துல இதெல்லாம் நம்ம யுத்தம் கருதவே இல்லை, இதுக்கு நாங்க வரலன்னு போயிட்டாங்க. ஆனா யுத்தம் கடமையாக்கப்படும் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்படாதாண்டாங்க. கடமையாக்கப்பட்ட உடனே ஆளுக்கு காட்டுக்கிறது மாதிரி ஓடிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இதை நிறைய சொல்றான். இவங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால், யுராஊனன் நாஸ், முராஅத், மக்களுக்கு சீன் போடுறதுதான். எங்க போனாலும் இந்த முனாஃபிக்கள் இருக்கிறாங்களே, இவங்க சீனை காட்டிடுவாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு வைங்களேன், போய் என்ன இவங்களுக்கு பயான் நடத்துறாங்க, இவங்களுக்கு நடத்த தெரியும், இவங்களுக்கு எல்லாம் என்ன இவங்க சமூக பணி செய்யறாங்க, ₹1 கொடுத்து போதுமா, அவ நீங்க செய்யுங்களாப்பா, இல்ல அது நாங்க செய்யத்தான் வேணும், நல்லா செய்ய வேண்டியதுதானே. அப்படி என்னமாவது ஒருத்தர் செய்யும் போது அதை தடுக்கிறது, அதை குறை சொல்றது, அதை விமர்சனம் பண்றது, அதே நேரத்துல இவங்க ஒரு சீன் போட்டுக் கொள்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வைதா கீல லஹும்
ஆமினு கமா ஆமனன் நாஸ். ஏவா மத்தவங்க மாதிரி நீங்களும் அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையில் இருங்க, ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டா காலு அனுமினு கமா ஆமன சுபா. பைத்தியக்காரத்தனமா நாங்களும் நம்பிக்கை உள்ளவா? நாங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த வெல் பிளானர்ஸ். அப்படித்தானே? நாங்க நல்ல ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சீன் வெளியில காட்டுறது. அல்லாஹ் சொல்றான் அல்லதீனஹும் யுராஊன். அவங்க என்னமோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இஹ்லாஸ் இல்ல. அத ரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஷிர்குல் அஸ்கர். அதாவது ஷிர்க் தான், அதுவும் கொஞ்சம் குறைஞ்ச தரம். பிறருக்கு காட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறருக்கு காட்டுவதற்காக அமல் செய்யறவனுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. அப்ப பிறருக்கு நாம் காட்டுவதற்கு எதையும் செய்யக்கூடாது. தொழுகை மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பிறருடைய முகஸ்துதிக்காக, பிறர் எங்களை பத்தி நல்லா பேசணுன்றதுக்காக நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இதுவும் ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் வல்லதீனஹும் யுராஊன். அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தான் அதை செய்கிறார்கள். அல்லாஹ் யாரு பிறருக்கு காட்டுறதை செஞ்சா அதை செஞ்சிருவோம். ரைட், ஓகே, மாஷா அல்லாஹ், ஒரு ஆள்டாப்பா அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா காட்டுவானே தவிர அல்லாஹ் இடத்துல எந்த நன்மையும் கிடைக்காது. கடைசியாக வயம்னஊனல் மாஊன், அற்பமானவைகளை அவர்கள் தடுக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் நாங்க சில நேரங்கள்ல நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், சின்ன சின்ன அற்ப பொருட்கள்னு சொல்லுவோம், அது அதை வச்சுக்கலாம் பாட்டு போயிடும். சில நீங்களே வச்சுக்கொள்ளுங்க போயிடும். அந்த மாதிரி ஒரு அற்பமாக கருதக்கூடிய விஷயத்தை என்ன செய்யறேன்னா, இல்ல அது எங்களுக்கு தேவைப்படும். பெண்கள்கிட்ட அந்த பழக்கங்கள் கொஞ்சம் சில நேரங்கள் வரும், ஆண்களை விட கூடுதலா. ஏதாவது இல்ல அது கொடுக்காதீங்க, அது சும்மா கிடந்து நிறைய யூஸ் பண்ணாம அது கிடந்து இறந்து போய் யாருக்காவது கடைசி மூமெண்ட்ல எல்லாம் உடஞ்சிட்டேனா சரி கூடும். ஏன்பா போன மாசம் கேட்டா தானே குடுத்திக்க வேண்டியதானே. நம்மளும் பிரயோசனப்படுத்தல, அவங்களுக்கும் கொடுக்கலன்னா எதுக்கு இதெல்லாம் நீ வச்சுக்கிட்டீங்க. அப்ப அற்பமான ஒரு பொருள் கேட்கிறாங்க, பெருமதியானது கேட்டாலே ஒரு மூமின் கொடுத்துட்டு போயிடுவான், இந்தா வச்சுக்கங்கப்பா அப்படின்னு. இது அற்பமானது. என்னது? கொஞ்சம் உங்களோட கத்திய கொஞ்சம் தாங்களேன், ஒரு சின்ன மீன் அறிஞ்சு தரேன். இல்ல அது எங்களுக்கு தேவை, ஒண்ணும் இல்ல வீட்டுல இருக்குது வழங்குதா, அப்படி இல்லாட்டி கொஞ்சம் உங்களோட போன் சார்ஜரை கொஞ்சம் தாங்களேன். இல்ல, அப்ப இந்த பழக்கம் மூமின்களுடைய பண்பல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான் யம்னஊனல் மாஊன். மாஊன் என்பது அற்பமான விஷயங்களை கூட அவங்க தடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா பிறருக்கு கொடுக்காம இருப்பாங்க. எனவே குர்ஆனை பொறுத்தவரையும் இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பண்புகளை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி? இந்த ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு குர்ஆனாக இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பத்தி சொல்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்கலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் புரிஞ்சு கொள்வானாக. முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.